இன்னைக்கு உலகம் முழுவதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள் போராட்டம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நெருக்கடியை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்ற அடிப்படையில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி உலக மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கான ஒரே காரணம் மதம் தான். அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் பெருமளவு இஸ்லாமியர்கள் தான் கலந்து கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த 12 நாள் யுத்தம், அதிலுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் ஈரானின் பக்கம் தான் நின்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஈரானை ஆதரிப்பதோ அல்லது பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதோ வெறும் மதத்தின் அடிப்படையில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஆதரிக்கிறாங்களா? அதற்கான பின்னணி என்ன? இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம்.